ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி, விஜய், வெண்பா இவங்க 3 பேரும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லி பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி நான் இன்னொரு டைம் மறுபடியும் பார்க்கும்போது உன் கழுத்தில் இந்த தாலி செயின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி தாலி செயினை கழட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்களுடைய கழுத்தில் இருந்த தாலியை தூக்கி அப்படியே கழட்டும் போது அவங்களுக்கு ஒரு நினப்பு, நமக்கு விஜய் கூட வாழ்ந்ததா ஒரு அர்த்தமே இந்த தாலி செயின் தான். அதனால் நம்ம இருக்கிற வரையும், நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரையும் இந்த தாலி செயின் நம்ம கூடவே இருக்கட்டும், நம்ம கழட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நல்ல முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மல்லி உக்காந்துட்டு ஒரே அழுகையாக அழுதுட்ருக்காங்க. நம்ம விஜய் மல்லியை தேடியும் வந்தாங்க. ஆனாலையும் மல்லியை வந்துட்டு பார்க்குறாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கூப்பிட்டு போகல. இப்போது நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு பயங்கரமான கோவம். என்ன அப்படின்னா, மல்லி போயிட்டா இப்போ வெண்பாவும் விஜயும் வந்து அவங்களும் நாங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இல்லை, நாங்களும் எங்கேயாவது போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அன்னபூர்ணி அம்மா பயங்கர கோவப்பட்டு தான் போயிட்டு இந்த ராஜேஸ்வரியால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை போயிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உண்மையாக சொல்கிறேன், என் வயிற்றுச்சலை கொட்டிக்காத, நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டா உண்மையிலே அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நீ தானே மல்லிக்கு கடைசியாக ஃபோன் பண்ணி வர வச்ச, என்ன பேசின அன்றைக்கெல்லாம், அன்னிலேருந்து மல்லி வீட்டுக்கு லேட்டாக வந்தாலையும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, வீட்டில் சண்டை போட்டு போயிட்டா, இது எல்லாமே உன்னால தான், நீ என்ன சொல்லு, நீ சொன்னதுனால தான் அது மாதிரிலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ விஜய் ஒரு வழியாக நம்ம மல்லிக்கிட்ட போய் சேர்ந்து மல்லியை கண்டுபிடிச்சி வெண்பாவை கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம மல்லி வெண்பாவை பார்த்த உடனே கட்டி அணைச்சிக்க போகிறாங்க. சாரி மல்லி, சாரி அப்படின்ற மாதிரி தான் விஜயும் சொல்ல போகிறாங்க. வெண்பாவும் சாரி மல்லிமா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், டாடா கூட போகலாம் வாங்கன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ மல்லி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.